Hi friends, welcome to Rasagula channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு அட்டகாசமான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இன்னைக்கு 1 கிலோ நண்டு எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான அளவு சொல்றேன். ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பட்டை, ஒரு 5 கிராம்பு, 2-3 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துடுறேன். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுப்படணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுத்து ஆற வச்சிடலாம். இதோட இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு இதோட நம்ம ஆற வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, தாளிக்கிறதுக்காக சோம்பு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதோட 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையானதெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாயும் தனியாகவும் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாத்தூள் தனியாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1-2 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கிலோ நண்டை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கலாம். மசாலாவும் நண்டும் நல்லா எல்லாமே கோட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் சிம்லேயே அப்படியே வச்சுருங்க, வேகட்டும். நண்டில் இருக்க தண்ணியும் லைட்டாக வெளியே வரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் நல்லா கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சாச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. நண்டும் நல்லா வெந்திருக்கு. நார்மலாக நண்டு ரொம்ப ஹீட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம இதில் இந்த கசகசா தேங்காய்லாம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ஹீட்டை கொஞ்சம் குறைக்கும். நீங்கள் தக்காளி வேணாலும் வெங்காயம் சேர்த்ததே தக்காளி கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி இல்லாமல் தான் இதை சமைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். எனக்கு அவ்வளோவா அந்த ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. சிலருக்கு பிடிக்கும், பிடிச்சவங்க சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் நல்லா போயிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகுதோ அந்தளவுக்கு அந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மசாலாவை சாதம், தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம்.
பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நண்டு மசாலா தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.